Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. சம்மர் வந்தாச்சு எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Daily low GI wellness sugar. வெள்ளை சர்க்கரையில் நல்ல சர்க்கரை. அது பிராமினுக்கு அறநிலைத்துறை கொடுத்த உடனே சாமியே கும்பிடாதவங்களுக்கெல்லாம் எதுக்கு இவருக்கு போடக்கூடாதுன்னு இந்த காழ்ப்புணர்ச்சி பிராமினை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வராங்களா? அது பிராமின்னா என்ன இவங்களுக்கு ஒரு இலக்காரம். அம்மையார் ஜெயலலிதா அம்மையாருக்கு அப்புறம் இப்போ தான் பிராமினுக்கு இது போல சொல்லி 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 அவர்களுக்கு எங்கேயுமே ஒரு இது கொடுக்காம திராவிட கழகத்தினுடைய இவங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க பிராமினாக இருப்பாங்களாம். ஆனால் பிராமின் மந்திரிகள் மட்டும் அறநிலைத்துறைக்கு ஆகக்கூடாது, உங்களுடைய சுகாதாரத்துறைக்கு ஆகக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இப்படி தான் அருந்ததி இருக்குது. ஜெயலலிதா அம்மையார் அவங்களுக்கு அவருடைய கட்சியில் இருக்கவங்க ஒரு வாட்டி சாப்பாடு இடத்துல அவரை கூப்பிட்டு சாப்பிட வைக்கலன்னு தான் சபாநாயகராக கொடுத்தாங்க. நீ பிராமனுக்கு கொடுத்த உடனே ஏன் பொங்குறீங்க? சாமியே பிடிக்காது, சாமின்னா உங்களுக்கு செய்யாது, உங்களுக்கு எதுக்கு சாமியை பற்றி? அவருக்கு முதல்வர் இந்த துறையில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இந்த துறையை பற்றி தான் மக்கள் பார்வை ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நான் ஆன்மீகத்தில் இருக்கிறனால, ஜோதிடனாக இருக்கிறனால அதில் நடக்கிற ஊழல்கள் தெரியும், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தெரியும். அந்த தம்பி போயிட்டு ஒரு பிரசாத கடையில் மக்களுக்கு பிரசாதம் ரொம்ப முக்கியம், அந்த லட்டில் டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பைரி டேட்டு போடுங்கன்னா அதுக்கு ஒரு கிண்டல். ஒரு யூனிஃபார்மில் இருக்கிற அரசு அதிகாரிகளும் அந்த இடத்துல இருந்து பேசிகிட்டு இருக்கும்போது சிரிச்சிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த அதிகாரிகள் ப்ரெஸ் மீட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க உட்காந்துட்டாங்க. அந்த அதிகாரிகளுடைய பிரச்சனை என்னென்னா அவங்க முதலே உட்காந்துட்டாங்க. இதை பற்றி ப்ரெஸ் மீட்டு ஸ்டார்ட் ஆன பிறகு அவங்க சிரித்தாங்கன்னா தப்பு. அதை எடுத்து ஒரு போட்டாங்களே அவங்க அந்த பத்திரிகை தர்மத்துக்கு நியாயமாக இருந்திருக்காங்களா? வணக்கம் சார். தொடர்ந்து அரசியல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக பிஜேபியில் ஆன்மீகத்துறையில் நீங்கள் மாநில தலைவராக இருக்கீங்க. ஆனால் இங்கே நிறைய இடங்களில் நிறைய பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. பிராமணர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு சிஎம் அவர்கள் அப்படிங்கிறதும், அவங்களுக்கு அறநிலைத்துறையை செலக்ட் பண்ணி அமைச்சராக உட்கார வச்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் உலகத்தில் ஏற்றுக்கிற விஷயமா? நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். நான் என்ன கேட்குறேன், சிஎம் அனைத்து ஜாதியினருக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு, அனைத்து மதத்தினருக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. இப்போது நான் என்ன கேட்குறேன், சிஎம் அவர் தேர்ந்தெடுக்கிறாரு, அவர் முதலமைச்சர் ஆகிட்டார், கான்ஸ்டியூஷன் படி சட்டசபையில் மெஜாரிட்டி நிரூபிச்சிட்டாரு. அவருக்கு யாரை பிடிக்குது, இவரை இந்த ஃபீல்டுக்கு போட்டால் நல்லதுன்னு அவர் நினைக்கிறாரு. அது பிராமினுக்கு அறநிலைத்துறை கொடுத்த உடனே சாமியே கும்பிடாதவங்களுக்கெல்லாம் எதுக்கு இவருக்கு போடக்கூடாதுன்னு இந்த காழ்ப்புணர்ச்சி. அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க, பிராமினை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வராங்களா? சிஎம் சார் இதெல்லாம் காது கொடுத்தே கேட்கக்கூடாது. ஏன்னா பிராமணர்கள் இந்த உலகத்தில் அனைத்து ஒரு மனிதர்களுக்கும் தனிப்பட்ட மனிதர்களுக்கு என்ன கான்ஸ்டியூஷனில் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கோ, என்னென்ன இருக்கோ, ரைட்ஸ் இருக்கோ, அந்த ஆர்டிக்கல் படி தான் அவர்களும் இருப்பார்கள். அவங்களுக்கு எல்லாமே உரிமையும் உண்டு, அவங்களும் டேக்ஸ் கட்டுறாங்க, அவங்களும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள்கள். அது பிராமின்னா என்ன இவங்களுக்கு ஒரு இலக்காரம். பிராமினுடைய நான் என்ன கேட்குறேன், பிராமினை பற்றியே பேசுகிறது இன்னும் தமிழ்நாட்டில் எவ்வளோ நாள் தான் இதே போல் வேடிக்கை பண்ணுவாங்கன்னு தெரில. நான் என்ன கேட்குறேன், இப்போ ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அம்மையாருக்கு அப்புறம் இப்போ தான் பிராமினுக்கு இது போல் சொல்லி 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 அவர்களுக்கு எங்கேயுமே ஒரு இது கொடுக்காம, அதனால் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அவர்களும் உழைப்பில் வராங்க. நிறைய சிஓஸ் பார்த்திங்கன்னா வேர்ல்டில் மல்டிநேஷ்னல் பிராண்டுக்கெல்லாம் அவர்கள் தான் இருக்கிறார்கள். அவங்க பிராமின் சிஎம் ஆனவங்கெல்லாம் பிராமின் செக்ரட்டரி வச்சுப்பாங்களாம், பிராமின் அதிகாரிகள் ஒரு சிஎம்மை சுற்றி உட்காந்துப்பாங்களாம். கடந்த காலத்தில் திராவிட ஆட்சியில் இருக்கட்டும், ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இந்தியா முழுவதும் கம்யூனிஸ்ட் ஆட்சியில் இருக்கட்டும், அதாவது திராவிட கழகத்தினுடைய இவங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க பிராமினாக இருப்பாங்களாம். ஆனால் பிராமின் மந்திரிகள் மட்டும் அறநிலைத்துறைக்கு ஆகக்கூடாது, இதுக்கு நம்மளுடைய சுகாதாரத்துறைக்கு ஆகக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அதில் குறிப்பாக அறநிலைத்துறையில் ஆகவே கூடாது.
ஏன்னா அவங்களுக்கெல்லாம் சாமி வந்து இவங்க போய் நின்னா சாமி ஓடிடுமா? யாருக்கு என்ன துறை வேணுமா இருக்கட்டும். இப்போ அருந்ததியருக்கு கூட நம்ம சிஎம் வந்து கமர்ஷியல் டேக்ஸ் கொடுத்துருக்காரு, ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காரு, வரவேற்க விஷயம். கண்டிப்பாக சார். யோசிச்சு பார்க்கணும். இப்படி தான் அருந்ததியருக்கு வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து அவங்களுக்கு வந்து அவருடைய கட்சியில் இருக்கவங்க ஒரு வாட்டி சாப்பாடு இடத்துல அவரை கூப்பிட்டு சாப்பிட வைக்கலன்னு தான் சபாநாயகராக கொடுத்தாங்க. எல்லாரும் வந்து கும்பிடணுன்னு. இதுதான் மாற்றம். இதுதான் வந்து இவங்க சொல்லக்கூடிய சமத்துவம். அதே போல் முதல்வர் வந்து யாருக்கு வேணுமோ கொடுக்குறாரு. எவ்வளோ பெரிய பொசிஷன் கொடுத்துருக்காரு நிறைய பேர்களுக்கு. கிட்டத்தட்ட வந்து வரலாறில் இல்லாத அளவுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, அருந்ததியர்களுக்கு, மற்ற இவங்களுக்கெல்லாம் 8 பேர்களுக்கு மேலே கொடுத்துருக்காரு. இதை வந்து எல்லாரும் வர வைக்க தானே செய்கிறோம். இதில் என்ன இருக்குது? நீ பிராமணுக்கு கொடுத்த உடனே ஏன் பொங்குறீங்க? அப்போ நான் என்ன கேட்குறேன், அவங்க வந்து அறநிலையத்துறை தான் கொடுத்துருக்காரு. மற்ற ஒரு பொசிஷன் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கு, அதை பாராட்ட வேண்டியது தானே. அதாவது உங்களுக்கு தான் சாமியே பிடிக்காது, சாமின்னா உங்களுக்கு செய்யாது. உங்களுக்கு எதுக்கு சாமியை பற்றி? கும்பிட்றவங்களுக்கு அதை பற்றி கும்பிட்டுட்டு போகிறாங்க. உங்களுக்கு வந்து இவங்க போகிற போக்க முதல்வர் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா போகிற போக்கில் இவங்களுக்கு என்னென்னா, இந்த நாட்டில் பிராமின் இருக்கலாமா, தமிழ்நாடு பிராமின் வாழலாமா, பிராமின் இருக்கக்கூடாதா, எல்லாம் பேசுவாங்க. இதுக்கப்புறம் ஆமாம், அறநிலையத்துறையை வந்து நீங்கள் ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டால் அப்புறமா பிராமினை வந்து ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிறதுன்னு கேட்க மாட்டாங்களா? யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தது இவங்களுக்கு? நான் என்ன கேட்குறேன், பிராமினை பற்றி இல்லை, தனிப்பட்ட ஒரு மனிதருடைய ஜாதியை வைத்து இவர்கள் பேசுவதற்கு யார் கொடுத்தது? வர்ணாசிரமம் எடுக்கிறது, சனாதனம் எடுக்கிறது, அதெல்லாம் எந்த காலத்தில் இருக்கிறோம்? 2026 இருக்கிறோம். ஒன்றுமே இல்லை. சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் நமக்கு வந்து எதுவாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் ஒரு ஃபோன், ஒரே ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு கண்டென்ட் போட்டால் 1,00,000 பேர் பார்க்குறாங்க. ஒரே ஒரு ரீல்ஸில் ஓடுது உலகம். உட்கார்ந்த இடத்துல ஆட்சி மாற்றம் நடக்குது. 20 கூட்டத்தில் ஆட்சி மாற்றம் நடக்குதுங்க. என்னவோ இன்றைக்கி வந்துட்டு இளைஞர்களுடைய காலங்க இது. அவங்களுக்கு இந்த பிராமின் தெரியாது, இந்த ஜாதிக்கு முதலியார் தெரியாது, பிள்ளைமார் தெரியாது, எதுவுமே தெரியாது. எங்களுக்கெல்லாம் நாங்களாம் அப்படி தான் வளர்ந்துட்டுருக்கோம். எங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. பப்பில் போகிறவங்களுக்கெல்லாம் ஏதாவது தெரியுமா? டாஸ்மாகில் போகிறவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஜாதி தெரியுமா? ஹோட்டலுங்களில் போய் சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் ஜாதி தெரியுமா? இது என்ன கதை? இதுக்குன்னு ஒரு கட்சியை வச்சுக்க வேண்டியது, இதுக்குன்னு ஒரு 4 பேர் இருக்க வேண்டியது. இதெல்லாம் என்கரேஜ் பண்ணவே கூடாது. கடந்த ஆட்சியில் இதெல்லாம் விட்டதுனால தான் மக்களுக்கு வந்து முதல்ல வந்து இந்த 4 பேர் இந்த டிபேட்டில் பேசி முதல்வருக்கு வந்து நிறைய தவறான தகவலை கொடுத்து, அவங்க முதல்வருடைய மனைவியே அனைத்து கோயில்கள்லையும் அவங்க நல்லது நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் பிராமணை வச்சு தான் பூஜை பண்ணுறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லாமே முதல்வருக்கே திருப்பதி பெருமாளுடைய மரியாதை யார் எடுத்துன்னு வந்து கொடுத்தது? கடந்த கால முதல்வர். நான் சொல்கிறது இப்போ இல்லை. நான் என்ன கேட்குறேன், யார் இருக்கட்டும், அவங்க ஒரு படிச்சிருக்காங்க. அந்த பையன் வந்து இந்து அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய இப்போ மாண்புமிகு ரமேஷாக இருக்கிறவர், அவங்க தாவேக்காக டிபேட்டாக போய் குரல் கொடுத்து எல்லா இடத்துலையும் பேசி எல்லாத்துலேயும் தன்னுடைய ஆளுமையை நிரூபிச்சிருக்காரு. அவ்வளோ தொலைவு பேசியிருக்காரு. அவங்களுடைய முதல்வருக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாயிருக்காரு. அவங்க கட்சிக்காக அவர் போகாத டிபேட்டில் போகாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாதது கிடையாது. அவருக்கு வந்து முதல்வர் வந்து இந்த துறையில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இந்த துறையை பற்றி தான் மக்கள் பார்வை ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நான் ஆன்மீகத்தில் இருக்கிறனால, ஜோதிடனாக இருக்கிறனால, ஒரு தேசிய கட்சியில் மாநிலத்தினுடைய ஆன்மீக பிரிவு தலைவராக இருக்கிறனால அதில் நடக்கிற ஊழல்கள் தெரியும், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தெரியும். அந்த தம்பி போயிட்டு ஒரு பிரசாத கடையில் மக்களுக்கு வந்து பிரசாதம் ரொம்ப முக்கியம். நம்ம நினைக்கிறோம் கோயிலில் 10 ரூபா கொடுத்து ஒரு லட்டு வாங்குறது முக்கியம். அந்த லட்டில் டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங், எக்ஸ்பைரி டேட்டு போடுங்கன்னா அதுக்கு ஒரு கிண்டல். ஏன் ஒரு புதுமை ஒரு பையன் பண்ணுறது, 5 ரூபா விற்கிறக்கூடிய குட் டே பிஸ்கெட்டில் எக்ஸ்பைரி டேட் இருக்குது. அவ்வளோ பெரிய பக்தர்கள், லட்சக்கணக்கான திருவண்ணாமலையில் 10 லட்சம் பேர் வர்றாங்க. அந்த பக்தர்கள் அந்த கேன்டீன் எடுத்துருக்கட்டும், அந்த கான்ட்ராக்டர் எடுத்துருக்கட்டும், அந்த என்ன கான்ட்ராக்ட், பிரசாத கடை கான்ட்ராக்ட் எடுத்துருக்கட்டும், இதெல்லாம் ஆன்மீகத்தில் நாங்கள் கேட்ட கோரிக்கை தானே. அதில் எக்ஸ்பைரி டேட் எப்போன்னு போட வேணும்ல. ஃபுட் சேஃப்டி இவங்க தானே வச்சுருந்தாங்க.
அப்போ என்ன ஃபுட் சேஃப்டி? ஒரு அமைச்சர் போய் அதை பார்த்தா அதுக்கு ஒரு கிண்டல், அதுக்கு ஒரு நக்கல், அதுக்கு ரீல்ஸ் போடுறது. அதாவது அமைச்சர் வந்து இனிமேல் அறநிலையத்துறை அமைச்சர்லாம் வந்து இனிமேல் இவங்ககிட்ட கேட்டுக்கிட்டோம், திக கிட்டேயும் இவங்ககிட்ட கேட்டுக்கிட்டோம், நான் என்ன பண்ணணும், நான் என்ன வேலை செய்யணும், நான் டிக்கெட் கலெக்ஷன் பார்க்கலாமா, அந்த புக்கை எடுத்து பார்க்கலாமா. திருச்செந்தூரில் ஒரு கலெக்ஷன், டிக்கெட் கலெக்ஷனில் ஒரே ஒரு இதில் 25 லட்ச ரூபா மோசடி. அதுபோல் எத்தனை கோயிலில் என்ன நடந்திருக்குதுன்னு அதாவது முதல்ல அந்த அமைச்சரை டேமேஜ் பண்ணோம். நான் தான் முதல்லேருந்து சொல்கிறேன், 100 நாள் ஒருத்தரை விடுங்களேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? நாங்கள்லாம் கேட்குறோமா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா கேளுங்க. சட்டம் ஒழுங்கு முக்கியம் இல்லை. ஒரு துறையில் வந்திருக்காங்க, என்ன நடந்திருக்குது என்னானே புரியாது, புதிதாக வந்திருக்கிறார்கள் எல்லாம். செங்கோட்டையன் அண்ணனை தவிர வேறு யாரும் புதுசாக இல்லை, எல்லாருமே புதுமையானவர்கள். அப்புறமா என்ன இருக்குது, வேறு ஒருத்தருக்கு மற்றவங்கெல்லாம் எல்லாமே புதுசு, வந்திருக்கிற அத்தனை மந்திரிகளும் புதுசு. அவங்களுக்கு வந்து ஒரு கேப் கொடுக்கறது இல்லை, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பே கொடுக்கறது இல்லை. பிரசாத கடை போனால் அது ஒரு கிண்டல். அப்போ என்ன பண்ணோம், கோயிலில் போயிட்டு அறநிலையத்துறை வந்து பூர்ணகும்பு வந்து ரமேஷ் சார்கிட்ட சொல்லிடுறேன், நான் பிராமணன், அதனால் பிராமணன் இனிமேல் வந்து பூர்ணகும்பம் வாங்கிட்டு நான் கோயில் நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு வெளில போயிடணுமா? அந்த தம்பியெல்லாம் இதுக்கெல்லாம் சோர்ந்து போகக்கூடாது. அவர் பல டிபேட்லாம் பார்த்துட்டார். எனக்கு வந்து இது வரைக்கும் வந்து அவருக்கு வந்து நேரடியாக அறிமுகம் கிடையாது. ஆனால் நாங்கள்லாம் வந்து கண்டிப்பாக இந்த பிராமின், இந்த கேஸ்ட்டு, முதலியார், செட்டியார், அந்த கேஸ்டெல்லாம் கிடையாது. அவர் அமைச்சர் வேலையை அவர் பார்க்கட்டும். இந்த நாட்டில் அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு, அதற்கு உடன் இருப்போம். கெட்டதை செய்தால் எதிர்த்து நிற்போம். அதனால் அவர் வந்து ஐயங்காரா, அவர் ஐயரா, அவர் என்ன ஜாதின்னு அவங்க ஜாதி தெரிய வேண்டிய அவசியம் இல்லையே தலைவர்களுக்கு. எதுக்கு தெரியணும்? சிஎம் சாருக்கு எதுக்கு தெரியணும்? அதுக்கு ஒரு பட்டிமன்றம். ஆதவ அர்ஜுனா சார் வந்து எங்களுக்கு வந்து அவர் ஒரு அமைச்சர், எங்களுக்கு இவர் எந்த ஜாதின்னு தெரியாதுன்றார், அதை ஒரு கிண்டல். ஏன் நிஜமாகவே தெரியாமல் இருந்திருக்கலாம்ல? நீங்களாம் நம்மலாம் பழகுறோம், நம்மலாம் ஜாதி கேட்டால் பழகுறோம். இந்த கேமராமேன் ரெகுலராக வராரு, நீ என்ன ஜாதின்னு கேட்டிருக்குமா? இல்லை நீங்கள் வரீங்க, நீங்கள் என்ன ஜாதின்னு என்ன கேட்டிருக்கீங்களா? நான் உங்களை ஜாதின்னு கேட்டிருக்குமா? நம்ம வரோம், நட்பாக பேசுகிறோம், பேசிட்டு சார் இன்டர்வியூ இருக்குமான்னு கேட்குறீங்க, இதோ வரோம். அது போல தானே எல்லோரும் இருப்பாங்க. கண்டிப்பாக சார். இவங்கள போல் வச்சுக்கின்னு இவங்க கட்சியில் வேணுமுன்னா, இந்த திக கட்சியில் வேணுமுன்னா ஜாதி கேட்டு பழகுவாங்க போல இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாதுமா. நான் என்ன கேட்குறேன், அனைத்து ஜாதியினர்களுக்கும் அர்ச்சகர்களாகலான்றது போல் அனைத்து ஜாதியினரும் அறநிலையத்துறை மந்திரி ஆகலாம். அதில் எந்த விதமும் இல்லை. கான்ஸ்டியூஷன் என்பது எல்லோருக்கும் ஒரு பொதுவான விசேஷம். அறநிலையத்துறை மந்திரி அவர்களுக்கு உங்களுடைய சார்பாக, கலாட்டா நிகழ்ச்சி சார்பாக நல்வாழ்த்துக்கள். உங்கள் பணி செம்மையாக இருந்து பக்தர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பு சார். சார், இப்போது நீங்கள் சொன்னனால கேட்குறேன், ஒரு அமைச்சராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரு ட்ரோல் பண்ணி, இந்த தாவேக்கா ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் இந்த தவறுகள்லாம் நடக்குது, இவங்களுக்கு எதுவுமே பண்ண தெரியல, சரியான அமைச்சர்கள் போடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ட்ரோல் பண்ணுறதை தாண்டி ஒரு யூனிஃபார்மில் இருக்கிற அரசு அதிகாரிகளும் அந்த இடத்துல இருந்து பேசிகிட்டு இருக்கும்போது சிரிச்சிருக்கிறாங்க. ஸோ அதையும் ட்ரோல் பண்ணி இவங்கெல்லாம் அந்த பதவியில் இருக்கலாமா, இவங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு. அதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இல்லைம்மா, இது ரொம்ப ஒரு தவறான விஷயம். என்னென்னா, நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வந்திருக்கீங்க, இப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து ப்ரெஸ் மீட்டுன்றது ஜென்ரல். ப்ரெஸ் மீட்டில் வந்து எல்லாருமே வந்து கேமராவை செட் பண்ணுவாங்க, மைக்கை செட் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் அந்த அதிகாரிகள் வந்து ப்ரெஸ் மீட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து உட்காந்துட்டாங்க. அந்த அதிகாரிகளுடைய பிரச்சனை என்னென்னா, அவங்க முதலே வந்து உட்காந்துட்டாங்க. அவங்க ப்ரெஸ் மீட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க மற்ற கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க எந்த சப்ஜெக்ட் பேசுனாங்கன்றதே தெரியாது. அவங்களுக்குள்ள ஒரு சோஷியலாக அவங்க குடும்பத்திலையோ இல்லை மற்ற விஷயத்த நினச்சி ஒரு சிரிச்சிருக்கலாம். உடனே ஆக்சுவல் ப்ரெஸ் மீட்டு, அந்த பற்றி ப்ரெஸ் மீட்டு ஸ்டார்ட் ஆன பிறகு அவங்க சிரிச்சாங்கன்னா தப்பு. இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வரீங்க, நீங்கள் வந்துட்டு உட்காந்துட்டு அந்த தம்பி வந்துட்டு நான் வந்து ஒரு ஃபோன் பேசுகிறேன் கொஞ்சம் இரு, நான் ஒரு பாட்டு கேமராவை ஆன் பண்ணிவிட்டு மைக் ஆன் பண்ணிவிட்டு அவர் போனார்னா அது யார் மேலே தப்பு? நான் வச்சுருக்கிற நம்பிக்கை யார் சிதைக்கிறாங்க? கண்டிப்பாக சார். இது வந்து அரசியலில் வந்து இதை வந்து ஒரு அதிகாரிகள் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் அவங்க கரெக்டாக பதில் சொல்கிறாங்க. இதில் அவங்க எங்கே சிரித்தாங்க,
அவங்க வந்து சிரித்தது வந்து இந்த ப்ரெஸ் மீட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. நீங்கள் கேமராலாம் வச்சு லைவ் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்குறீங்க. அவங்க அதிகாரிகள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பாடம். இனிமேல் என்ன பாடம்? எல்லா அதிகாரிகளுக்கும், எல்லோருக்கும், அரசியல்வாதிகளுக்கும், ஜென்ரலாக ப்ரெஸ் மீட் கொடுக்கக்கூடியவர்களுக்கும், ஒரு பொதுவாக ஒரு விஷயத்தை வந்து ப்ரெஸ் கிளப்பில் உட்காந்து பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் இது ஒரு பாடம். இது போல் எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம சிரிக்கிறதோ அந்த மூஞ்சி துடைக்கிறதோ எதுவுமே இந்த ப்ரெஸ்க்கு இதுன்னா நம்ம கவனமாக இருக்கணும். எந்த கேமரா ஓடுது, எந்த கண் ஓடுதுன்னு தெரியாது நமக்கு. ஸோ இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இது வந்து ஒரு அதிகாரிகளிலிருந்து, அரசியல்வாதிகளிலிருந்து, அதாவது பப்ளிக்குடன் இருக்கக்கூடியவர்கள் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு இனிமேல் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆல் இண்டியா வரைக்கும் இது ஓடிட்டுருக்கு. அந்த பெண்மணி அதிகாரிகள்லாம் அவங்க குற்றவாளியை 24 மணி நேரத்துக்குள் கண்டுபிடித்தார்களான்னு தான் பார்க்கணும். அதுதான் பார்க்கணும். அவங்க ஏதாவது ஒரு பர்சனல், நான் என்ன கேட்குறேன், ஒரு அதிகாரி இருக்காங்க, ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு வழக்கு பார்க்குறாங்க, அவங்க சிரிக்காமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும். அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டெய்லி மர்டர் பார்ப்பாங்க, டெய்லி இந்த கேஸ் பார்ப்பாங்க. மிலிட்ரிக்காரங்களுக்கு டெய்லி தான் அவங்க வாழ்க்கையிலே அது ஓடின்னு இருக்கும். நீங்கள் பத்திரிக்கைக்காரங்க இன்றைக்கி ஷெல்வி பார்ப்பீங்க, அப்படி திரும்பி போனோம்னா ஒரு டாக்டரை பார்ப்பீங்க, அப்படி திரும்பி போனோன்னா ஒரு அரசியல்வாதி பார்ப்பீங்க, இல்லைன்னா திருப்பி போனீங்கன்னா ஒரு மடாதிபதியை பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் இது ரொட்டீன். உங்கள் குடும்பத்துலேருந்து ஒரு ஃபோன் வருது, உங்கள் குழந்தைய ஃபோன் பண்ணி ஒரு விட்டு அடிக்குது, நீங்கள் சிரிக்கக்கூடாதா? என்ன நியாயம் அது? இதை எடுத்து போட்டாங்களே இந்த பத்திரிக்கைக்காரர்கள்னு பண்ணிவிட்டு அதை எடுத்து போட்டாங்களே, அவங்க வந்து அந்த பத்திரிகை தர்மத்துக்கு நியாயமாக இருந்திருக்காங்களா? ஸோ அதை தான் நம்ம யோசிக்கணும். கண்டிப்பாக அதிகாரிகளை எல்லாரையும் குறை சொல்கிறது, அதிகாரிகள்னு சொல்லிட்டோம். இதை வந்து யாராவது ஒரு ப்ரெஸ் மீட்டில் இது போல் ஒரு சென்சிட்டிவான விஷயத்தில் யாராவது ப்ரெஸ் மீட் நடக்கிறச்சு இது மாதிரி பண்ணுவாங்களா? அவங்க வந்து ப்ரெஸ் மீட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பேசிய ஒரு விஷயம், அதை வந்து 1க்கு 2ஆக ஆகி அது அகில இந்திய அளவுக்கு நியூஸ் ஆக்குனது. அதை விசாரித்தாவே தெரியும். அவங்களதுலேயே இன்டெலிஜென்ஸ்லாம் இருப்பாங்க, எல்லாமே விசாரிப்பாங்க. ஆனால் இது ஒரு பாடமாக எல்லோருக்கும் எடுத்துக்கொள்வது உலக அளவில் நல்லது. சிறப்பு சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. டெய்லி லோஜியை வெல்னஸ் சுகர். வெள்ளை சர்க்கரையில் நல்ல சர்க்கரை.